அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் தான், பெரிய ஐகான் தான். ஏன்னா அவருடைய தொடர் இந்த பேஷனை நோக்கின சேஸ் வந்து பயங்கரமாக நிறைய. நான் அவர் ஒர்க் பண்ணும்போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவர் என்றைக்குமே வந்து அவரோட பேஷனை வந்து என்றைக்குமே கைவிட்டதில்லை. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லவ்வருக்கு வந்து நான் கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. இப்போ தான் மீட் பண்ண போன ஜான்வரி வந்தேன். இப்போ இந்த ஜான்வரி வந்ததில் இங்கே எல்லோரும் மீட் பண்ணதில் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் வந்துல சார் சொன்ன மாதிரி தான், இது எல்லா வீட்லேயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம். எனக்கு இந்த கதையை வந்து இவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு தேதிக்கு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபில்ம், ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழுதுறத. ஸோ என்ன அட்வென்ச்சரை பற்றி எழுதலாம், மலை ஏறுறதை பற்றி எழுதலாமா, நடுக்கடலை நீந்துறதை பற்றி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பம் நடத்துறதே பெரிய சாகசம் தான், அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க. நான் அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி இன்டென்ட் பண்ண மாதிரி வந்ததில்ல. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை ஒர்க் பண்ண நிறைய பேருடைய ஒர்க்குக்கு நான் முன்னாடியே ஃபேனாக இருந்திருக்கேன். நான் இவரோட டைலாக்ஸை அடிக்கடி நான் அப்படி சொல்கிறீங்களான்ற ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் அடிக்கடி நினச்சி சிரிச்சது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேசிகிட்டே இருப்பேன் அதை பற்றி. அப்புறம் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து ஜென்ரலாகவே பொதுவாக நான் இங்கே நக்லைட்ஸ் டீமில் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய மென்டார் போல். ஆக்சுவலாக அதுக்கு எந்த வகையிலுமே அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுரங்கம். அவர் அவ்வளோ நல்ல விஷயங்களை உள்ளே வச்சுருந்து எல்லாருக்கும் அந்த நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த படம் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதில் இவருடைய பழக்கம் எனக்கு கிடைச்சதும் மிக முக்கியமானது. இவர் ஜென்சன் மாதிரியான, முத்தமிழ் மாதிரியான, வினோத் சார் மாதிரியான பீப்புள் எல்லாம் நான் பார்த்தது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு ஷான்வி வந்து என்ன சொல்கிறது, அவங்க தெலுங்குலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. நான் வந்து இவங்க ஹீரோயின் இவங்க தான் சொல்லி செலெக்ஷன் பண்ணி காமிச்சோன்னா, ஏப்பா தெலுங்குல இருக்கவங்க எப்படி கொங்கு ஸ்லாங் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வருமானுட்டு. பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமேஸ் பண்ணாங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். இன்னொன்று அவங்களோட டெடிக்கேஷன் வந்து, அவங்க ஷூட்டிங் அடுத்த நாளுக்கு வராங்கன்னா முந்தின நாளே எல்லா டைலாகும் தரோவாக இது பண்ணிட்டு வருவாங்க. சார் சொன்ன மாதிரி தான், 1 டேக் 2 டேக் மேலே அவங்க போனதே கிடையாது. ஸோ அவங்களோட டெடிக்கேஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ படத்தை பற்றின ஓவர் வியூ இவ்வளோதான் இப்போதைக்கு என் மைண்டில் வருது. இப்போ எப்படி சொல்லலாம்னா, நிஜமாக ரெண்டுமே ஒரு குடும்பம்னா எல்லாமும் உண்டு தானே சார், சுகதுக்கும் ரெண்டுமே இருக்கும் தான். பட் ஆனால் அதை ரொம்ப சோகமான பூச்சி இல்லாமல் பயங்கர சிரிக்க சந்தோஷமா, இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு தொனி தெரியுதில்ல, பயங்கர சந்தோஷமா காமெடியா அப்படியான ஒரு அப்ரோச் தான். ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமா ஃபன்னியான ஃபில்மா தான். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஈவெண்ட் பற்றி நான் அது சொல்கிறேன். பட் ஆனால் இதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, அஜித் சார் வந்து என்றைக்குமே அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் தான், பெரிய ஐகான் தான். ஏன்னா அவருடைய தொடர் இந்த பேஷனை நோக்கின சேஸ் வந்து பயங்கரமாக நிறைய. நான் அவர் ஒர்க் பண்ணும்போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவர் என்றைக்குமே வந்து அவரோட பேஷனை வந்து என்றைக்குமே கைவிட்டதில்லை. அதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓகே, நம்மளாலையும் முடியும், தொடர்ந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை பிடிச்சிருக்கும். பெரிய பெரிய பட்ஜெட்டுக்கெல்லாம் வந்து ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. சின்ன பட்ஜெட்னா படமே எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரியல சார். ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து திரைமறைவில் என்ன இருக்குன்றதுக்கான இது இல்லை. பட் ஆனால் அப்படி இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு சின்ன ஆக்டர்லாம் வந்து இன்னத்துக்கு வந்திருக்க முடியும். இந்த பேட்டியே நடந்திருக்காது. ஆதரவு இருக்க தான் செய்யுதுன்னு. ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதா? அதான் சார், அது பெரியவங்க அவங்க பேசி முடிவெடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி கருத்து சொல்லி எதுவுமே நடக்க போகிறது. ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், இந்த படத்துக்கான இதுவாக இருந்ததுன்னா எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் இன்னும் பேர் வைக்கல. ஒரு 2 படம் சைன் பண்ணி வச்சிருக்கேன்.